உங்க மூக்கு அடைச்சிட்டு ஆர் ஒழுகிட்டு இருக்கா? கூடவே தலைவலி அண்ட் ஃபேஸ்ல வலி இருக்கா? அப்போ உங்க ஃபேஸ்ல உள்ள சைனஸ் வீங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கண்டிஷனை சைனசிட்டிஸ்னு சொல்லுவோம். சைனசிட்டிஸோட காரணம் அண்ட் எப்படி சரி செய்யலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், கல்பவருஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய். மண்டையோடு கனம் இல்லாம இருக்க முக எலும்புகள்ல சில காலி இடங்கள் இருக்கும். இவங்க சிறு துவாரங்கள் மூலமா மூக்கல கனெக்ட் ஆகியிருப்பாங்க. இந்த காலி இடங்கள்ல நார்மலா காற்று அண்ட் தின் லேயர் சளி ஜவ்வு, அதாவது மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். இதுதான் சைனஸ். ஆயுர்வேதால இத கஃபஸ்தானம்னு சொல்லலாம். மூக்குல என்டர் ஆகிற தூசி, பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளை மியூக்கஸ் மெம்பரேன் சளி செக்ரீட் செஞ்சு வெளியேற்றும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, தூசுனால சில நேரங்கள்ல சைனஸ்ல உள்ள துவாரம் அடைப்படும். சளி வெளியேற முடியாம சளி திசுக்கள்ல வீக்கம் ஏற்படும். இதுதான் சைனசிட்டிஸ். ஆயுர்வேதா பொறுத்தவரை அதிகமா சாப்பிடுறது, தண்ணீர் குடிக்கிறது, பகல்ல தூங்குறது, செரிமானமாக கஷ்டமான ஃபுட் சாப்பிடுறது, தூசி, புகை, குளிர்காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது, உயரமான தலையணை யூஸ் பண்றது, வாந்தி அண்ட் அழுகையை அடக்குறதுனால கஃபதோஷம் அதிகமாகும். இதனால உணவு ப்ராப்பரா செரிமானம் ஆகாம ஆமம் ஃபார்ம் ஆகும். இது உடலுக்கு தேவையில்லாத ஒரு வகை நஞ்சுன்னு சொல்லலாம். வாததோஷம் இந்த ஆமத்தை தூக்கிட்டு போய் சைனஸ் துவாரத்துல அடைப்பு ஏற்படுத்தும். துஷ்டமான கஃபம் வெளியேற முடியாம இன்னும் அதிகமாகும். இதனால சைனஸ் இடங்கள்ல வலி, மூக்கடைப்பு, ஸ்மெல் தெரியாது, தொண்டை வலி, சில நேரம் தண்ணியா ஆர் கட்டியா மஞ்சள் ஆர் வெள்ளை கலர்ல சளி வெளியேறும், தும்மல், தலை சரிக்கும் போது தலைவலி அதிகரிக்கும், கண் அண்ட் மூக்குல அரிப்பு அண்ட் எரிச்சல், காது அண்ட் பல்வலி இருக்கும். பட்டை, மிளகு, ஜீரகம், புதினா, சின்ன வெங்காயம், இஞ்சி, துளசி, பூண்டு, மல்லி, கிராம்பு, மஞ்சள் இவங்களை கஷாயம் போட்டு அதுல ஒரு ஸ்பூன் தேன் விட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆகாரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிக்கலாம். எது சாப்பிட்டாலும் வெது வெதுப்பா சாப்பிடுங்க. தண்ணீர்ல துளசி, சின்ன வெங்காயம், வேப்பிலை போட்டு ஆவி பிடிக்கலாம். ஆர் மஞ்சள் சுட்டு ஆவி பிடிக்கலாம். மூக்கு வழியா உள்வாங்கி வாய் வழியா வெளியே விடணும். 1 ஸ்பூன் கருப்பு ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு, 10 பல் பூண்டு நசுக்கி ஒரு துணியில பொட்டலம் கட்டி அப்பப்ப மூக்குல வச்சு சுவாசிங்க. பட்டப்பொடியில சுடு தண்ணி விட்டு பேஸ்ட் செஞ்சு நெத்தியில 10 போடலாம். நம்ம கல்பவருஷ கிளினிக்ல சைனசிட்டிஸ்க்கு இன்டர்னல் மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். உங்களுக்கும் கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.